வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. சரி, டே 13ல வந்து லாங் ஜம்புக்கான ஒர்க் அவுட் வந்து ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங். சரியா, எதுக்கு நம்ம வந்து பேக்ல வந்து ரெசிஸ்டண்டாக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் பார்த்தோன்னா உன்னுடைய ஓடும் போது நார்மலாக ஓடிடுவோம். செகண்ட் பார்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஓடும்போது ஒரு ரெசிஸ்டண்டோடு ஓடும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்பீடோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதில். சரியா, நார்மலாக ஓடுறதுக்கும் ஒரு ரெசிஸ்டண்டோட ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 50 மீட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், 100 மீட்டர்ஸ், அப்புறம் 120 மீட்டர்ஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணி போகிறேன். ஓடும்போது கீழே பின்னாடி இது நம்மக்கிட்ட வந்து எந்த வெயிட் இல்லைன்னு நினச்சிக்க. ஜஸ்ட் வந்து நார்மலாக என்ன பண்ண போகிறேன், ஒரு நார்மலாக ஹியூமன் பீயிங் எப்படி வருமோ அதே கான்செப்ட் ஓடிக்க. வெயிட் இருக்குன்னு நினச்சேன்னா உன்னுடைய கெப்பாசிட்டி வந்து டவுன் பண்ணி ஓடுற மாதிரி கான்செப்ட் ஆகிடுவாங்க. எதுவுமே இல்லை, நான் நார்மலாக ஓட போகிறேன்னு நினச்சி ஓடுது. சரியா, ஃபஸ்ட்டு 50 மீட்டர்ஸ், 100 மீட்டர்ஸ், அப்புறம் 120 மீட்டர்ஸ் அப்படி இன்க்ரீஸ். ஓகேவா, ஓடும்போது பாடியில் வந்து டவுன் பண்ணி வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாடி டவுன் பண்ணாது, ஸ்ட்ரைட்டாக தான் ஓட போகிறேன், வித் ஆமாக்ஸ் ஓட போகிறேன். சரியா, ரெசிஸ்டண்டோட ஓடனா அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். சரியா, லாங் ஜம்ப் 50% ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுறது தான் வேலை இங்கே. ஸோ அதனால் 50% வந்து இந்த ஒர்க்கோட கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க.